السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن خمس: عن عمره فيما أفنى، وعن شبابه فيما أبلى، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقته، وعن علمه ماذا عمل فيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பாக்கிற்கு முடிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருந்தாலும் அதில் எது ஒன்றையுமே அல்லாஹ் தஆலா வீணுக்காக படைக்கவில்லை. இந்த உலகத்தில் ஒரு சின்ன குறுக்கூடை கூட அல்லாஹ் தஆலா வீணுக்காக படைக்கவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது மனித படைப்பாகிய நம்மை அல்லாஹ் தஆலா வீணுக்காக படைத்திருப்பானா என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று பெரும்பாலான மனிதனுடைய கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்து முடிக்க வேண்டும், இந்த உலகம் மட்டுமே நம்முடைய கண்ணோட்டமாக நோக்கமாக இருந்து கொண்டு நம்மில் சில பேர் இந்த சேர்ந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தில் இந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களில் ஒன்று என்னவென்றால், நீங்க அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், அல்லாஹ் தஆலா பயத்தோடு வாழணும், அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் பூமியில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகின்றார். இப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை? நம்ம அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து சிந்தித்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இயற்கையாக என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் என்பது தானாக உண்டாகிவிடும். அந்த அடிப்படையில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் தெரியுமா? மனிதனை சிந்திக்க தோன்றுகிறது. நீங்க சிந்தனை செய்யுங்க அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய அந்த ஆராய்ச்சி, அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, என்ன செய்ய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தனை செய்யும்போது என்ன செய்யும் சொன்னா, ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியம் கண்ணால பார்க்கும்போது உணரும் பொழுது இயற்கையான உள்ளத்துல அல்லாஹ் மீது உள்ள அச்சமானது தானாக உண்டாகிவிடும். நீங்க பெரும்பாலும் பார்ப்போம், எப்படி சொன்னா எது ஒன்றை பார்த்தாலும் மனிதன சிந்தனை எவ்வாறு போதும் சொன்னா, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதற்கு பதிலாக அறிவியலோடு என்ன செய்யறாங்க? இணைச்சு பார்க்கறாங்க. இது காரணம் இந்த அறிவியல் தான். சயின்ஸ் என்ன செய்யறாங்க? சயின்ஸை அது மூலமா என்ன செய்யறாங்க? அதை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக காணப்படுகிறது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திச்சு பாருங்க.
குர்ஆன் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்தனை தூண்டக்கூடிய பலவித விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். எப்படி சொல்றான் சொன்னா, உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன் சொல்ல பாருங்க, அஃபலா யததப்பருனல் குர்ஆன, அந்த மக்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கறான். ஏன்னு சொன்னா இந்த மக்கள் அந்த காலத்துல குர்ஆன் இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்த குர்ஆன் வார்த்தை என்பது ஒரு சாதாரண மனித வார்த்தை என்ன செஞ்சாங்க அன்னைக்கு வந்து மக்கள் பேசினாங்க ஒரு காலத்துல. இப்ப அல்லாஹ் சொல்றா சிந்திச்சு பாருங்க, மனித வார்த்தையா அல்லாஹ் வார்த்தை என்று சிந்திச்சு பாருங்க சொல்ல அல்லாஹ் என்ன சொல்றான். ஏன்னு சொன்னா வலோகால மின் இந்தி கைரில்லாஹி, அந்த குர்ஆன் வந்து அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து அந்த குர்ஆன் இருக்குமேயானால் வல வஜிது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, அது வந்து என்ன செய்யப்படும், அதிகமான முரண்பாடு மக்கள் வந்து பார்த்து பார்க்கிறதுக்காக அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா மனித அல்லாஹ் சொல்ல சிந்திச்சு பாருங்க, குர்ஆனை சிந்திச்சு பாருங்க, குர்ஆனுடைய வார்த்தை சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆயத்தை சிந்திச்சு பார்க்கும்போது செய்யும் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை நம்ம கண்ணு முன்னால காணும். அதே நேரத்துல இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுற பாருங்க, இன்ன ஃபீ ஹலிகிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வானங்கள் பூமியை படைத்தலில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு. அல்லாஹ் சொல்றான் வானத்திலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு, பூமியில படைப்பிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு. அது மட்டும் இல்ல வன் நஹாரி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இந்த இரவு பகல் செய்து மாறி மாறி வருவது. ஒரு சில நாள்ல பார்த்தா இரவு அதிகமாக இருக்கும், பகல் கம்மியாக இருக்கும். ஒரு சில மாதங்களை பார்த்து என்ன செய்யும், பகல் அதிகமாகவும் இரவு கம்மியாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இது வந்து தானாக வருவதல்ல, அல்லாஹ் தஆலாவோட ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா இப்படிதான் இயங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் அது செய்யாததுக்கு எந்த மாற்றமும் அது வராது என்பதை அல்லாஹ் என்ன செய்யற அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வந்து உணர்வு மன்னமாக அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொன்னா யாருக்கு வந்து இதுல வந்து அத்தாட்சி காணப்படும், ஆயாத்தின் உலில் அல்பாப், யார் வந்து அல்லாஹ்வுடைய அதாவது சொல்றாங்க இல்லையா, யார் வந்து அறிவாளியா இருப்பாங்களோ. யாருக்கு அறிவு என்பது என்ன, இந்த அறிவு என்பது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லலாம் சொன்னா வெறும் படிப்பு மட்டுமே கல்வியை மட்டுமே வைத்து அல்லாஹ் என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படி சொன்னா யார் வந்து இந்த உலகத்துடைய அந்த அத்தாட்சியை பார்த்து சிந்தித்து இந்த அல்லாஹ்வுடைய ஆற்றல் அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்குன்னு யார் சிந்தித்துக் கொள்வாங்களோ அல்லாஹ் சொல்றான் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் வந்து அறிவாளி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க தான் அல்லாஹ் அறிவாளின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான் அந்த அறிவாளிக்கு என்ன இருக்கு, ஆயா அது அவங்க தெளிவான அத்தாட்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சொல்லிட்டு அந்த அறிவாளி எந்த மாதிரி அறிவாளி தெரியுமா, அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم, அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா நினைச்சு பார்ப்பாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை நினைச்சு பார்ப்பாங்க. எப்படி தெரியுமா, கியாமன் நின்றவர்களாக, வகுஊதன் அமர்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் தங்களுடைய படுக்கையில் என்ன செய்வாங்க, படுக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய வல்லமை நினைச்சு பார்ப்பாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இத பக்கலுன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், அந்த மக்கள் எப்படி சொன்னா இந்த வானங்கள் பூமியில படைப்பை சிந்திச்சு பார்ப்பாங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க, சிந்திச்சு பார்ப்பாங்க. சிந்திச்சு பார்த்து சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாதிலா, எங்கள் இறைவா நீ இது வந்து எங்களை வீணுக்காக படைக்கவில்லை, வீணுக்காக படைக்கல. என்ன செய்வாங்களா, அறிவாளிங்க ஒத்துக்கொள்வதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், உலகத்துல எதையுமே அல்லாஹ் தஆலா வீணுக்காக படைக்கவில்லை சொன்னா நம்ம வந்து அல்லாஹ் தஆலா வீணுக்காக படைச்சிருப்பானா? ஏன் சொல்லி பெரும்பாலும் வார்த்தை எப்படி சொன்னா நம்ம கல்புக்குள்ள நம்ம எது வீணுக்காக அல்லாஹ் தஆலா படைச்ச மாதிரி என்ன செய்யணும், நம்ம செயலை நம்ம வீணாக கழித்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா வரக்கூடிய 10 நாள் பார்த்து சொன்னா ஒரு அதிக பொக்கிஷமான பறக்கத்தான மாசத்தை நம்ம நெருங்க இருக்கின்றோம். அந்த மாசத்துல நம்ம செய்யறோம், நாம் எப்படி நம்ம வீணுக்காக அல்லாஹ் தஆலா படைச்சா இன்னைக்கு கொண்டு வந்து சில அந்த மாதங்களும் வீணாக கழித்து விடுகின்றோம். அப்ப வீணாக கூடாதுங்க, நம்ம அல்லாஹ் தஆலா கொடுத்த நேரத்தை என்ன செய்யணும், பொக்கிஷமாக நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல பாருங்க, இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வேதத்தை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க, நபியே இந்த வேதத்தை நாம் உன் பக்கம் இறக்கி வைத்தோம், உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் கொடுத்தோம், இறக்கி வைத்தோம். எந்த மாதிரி வேதம் தெரியுமா, முபாரக்குன் பரக்கத்து செய்யக்கூடிய வேதத்தை நாம் வந்து உங்களுக்கு இறக்கி தந்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்கு தெரியும், என்ன காரணம் தெரியுமா, நீ தப்பரு ஆயாதிஹி, அவனுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி. அப்ப சிந்தனை இல்லாம அல்லாஹ்வுடைய சிந்திக்காம அல்லாஹ்வுடைய வார்த்தை சிந்திக்காம நம்ம வந்து நம்ம செய்ய குர்ஆன் ஓதணும், ஹதீஸை பார்த்து சொன்னா எந்த ஹிதாயத்தல் அதை வந்து நம்ம காண முடியாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து எடுத்து வஹியை ஓதும் பொழுது சஹாபி என்ன செய்வாங்க, அந்த ஆயத்துடைய ஒரு கருத்தை சிந்திச்சு பார்ப்பாங்க. எதுக்காக அல்லாஹ் தஆலா சொன்னா,
ஏன் சொன்னா? இப்படி பல இது உதாரணமா சொல்லலாம். ஏன் அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பாத்தீங்க சொன்னா சில சிந்தனைக்காக அல்லாஹ் சில சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 2 சம்பவத்துல சுருக்கமா சொன்னா போதும். சூரா பக்ரால் வரக்கூடிய 2 வசனம். ஒரு வசனம் என்ன சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்ல தெரியுமா? இப்ராஹிம் என்ன செய்றாங்க, அந்த நேரத்துல அவன் பாக்குறாங்க, அவன் கேட்கறான், என்ன கேட்க இதுக்கான இப்ராஹிம் கேட்கறான், அல்லாஹ் கேட்கறான், ரப்பி என் ரப்பே அரணி கைப்ப துஹீல் மௌதா, நீ மறுமையில எப்படி வந்து மௌத்தாவை ஹயாத்தாக்குவ கேட்க காட்ட சொல்றாங்க. இப்ராஹிம் கேட்கறாங்க, நீ மறுமையில வந்து என்ன செய்ய மௌத்தான மக்கள் ஹயாத்தாக்குவே இல்லையா, எப்படி ஹயாத்தாக்குவே சொல்லி கேட்க, எப்படி ஹயாத்தாக்குவா என்பதாக காண்பித்து தர மாதிரி சொன்னா கேட்டாங்க. கேட்கும்போது அல்லாஹ் தஆலா கேட்கறான், ஏன் இப்ராஹிமே உங்க நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் கேட்கறான், அவனுக்கு தூமி நீங்க நம்பலையான்னு கேட்கறான். இப்போ வந்து என்ன சொல்றது, அவங்க சொல்றாங்க, இல்ல நான் நம்புறேன், இருந்தாலும் கூட வலாக்கி எதுமா எங்க கல்வி, என்னுடைய கல்புடைய அமைதி தேவை, என் மனசு சாந்த பயணும். மனசு சாந்தமாக சொன்னா அது என்ன தேவை தெரியுமா? இந்த அத்தாச்சரை கண்ணால பார்க்கணும். அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிமுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறாரு, அப்படியா ஒண்ணு செய்ய மாட்டான், நீங்க 4 பறவையை பிடிச்சு கொடுங்க, 4 பறவையை பிடிச்சுங்க. 4 பறவையை பிடிச்சு என்ன செய்யணும் தெரியுமா? அது 4 பறவையை மறுத்து விட்டு என்ன செய்யணும், அதனுடைய இறைச்சிகள் என்ன செய்யணும், ஒன்றோடு கலந்து கொள்ளுங்க. ஒன்னொன்று கலந்து செய்யணும். ஒவ்வொரு பாகமாக 4 மடங்கு என்ன செய்யுங்க, அந்த இறைச்சியை வந்து நீங்க கலந்து வச்சிருங்க. கலந்து வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், உங்க தலை மட்டும், அந்த பறவை தலை மட்டும் உங்ககிட்ட இருக்கட்டும். மற்ற எல்லாமே அந்த இறைச்சிலாம் கலந்து எல்லாமே என்ன 4 மலை மேல 4 மலை மேல வச்சிருங்க. வச்சுட்டு என்ன செய்யணும், நீங்க ஒவ்வொரு அந்த பறவை பேரை சொல்லி கூப்பிடுங்க. சொல்லி எல்லாம் என்ன செய்யலாம், அப்புறம் கூப்பிடும் பொழுது என்ன செய்யும், உங்களிடம் விரைந்து வரும் நல்லா சொல்லி காட்டுறான். நீங்க கூப்பிட்டு பாருங்க, அது வரும் நல்லா சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க, அதே மாதிரி செஞ்சு பாக்குறாங்க. இப்ப என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல அவங்க பாக்குறாங்க, கண்ணு முன்னாடி அறுக்கப்பட்டு எல்லாருமே இறைச்சி வந்து கலக்கப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட இறைச்சி என்ன செய்யுதுங்க, எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாங்களோ அந்த பறவை என்ன செய்யுது, அந்த தோட்டத்துல ஒன்றாக இணைந்து அந்த பறவையா இருக்காது வந்து முழுமை பெறுகிறது, அது முழுசா மாறுது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சிந்திச்சு பார்ப்பது, இந்த நபிக்கு அல்லாஹ் சொல்றான், எதுக்கு அல்லாஹ் கூட சொல்றான், நீங்க சிந்திச்சு பாருங்க, இவ்வாறு அல்லாஹ் தஆலா எல்லாம் முடியும். இது மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து நேரடி அத்தாட்சி காட்டணும் அவசியம் இல்லை. நம்ம கண்ணுடன் எவ்வளவு பார்க்கிறோமா இல்லையா? பூமியில் பார்த்தீங்கன்னு சொன்னா சின்னத்து வெயில் காலத்துல பூமி என்ன செய்யும், வறண்டு போயிடும். அந்த மண்ணில் பார்த்த எப்படி எந்த விதமான ஒரு பசுமையான சின்ன புல்லு கூட பார்க்க முடியாது. ஃபுல்லா பார்ப்பதுக்கு வெறும் மைதானம் மாதிரி தெரியும். ஆனா அதே இடத்துல வந்து மழைக்காலம் வந்து விட்டா என்ன செய்யும், மழை பெய்யும் போது என்ன செய்ய இடத்துல எங்க வந்து வறண்டு போய் எந்த விதமான ஒரு விளைச்சலும் இல்லாம இருக்கோ அங்க வந்து என்ன செய்யுங்க, பசுமையான புல்செடி வருவதை நம்ம கண்ணால பாக்குறோம். இது வந்து எப்படி உருவாத இடத்துல இது அல்லாஹ் தஆலா காமிக்கிறான். இவ்வாறு தான் உங்களுக்கு படைப்பு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. திருப்பி அதுக்கு அர்த்தப்படி அடுத்து இன்னும் சபத்தை அல்லாஹ் சொல்ற பாருங்க. அதே மாதிரிதான் அவர் கல்லதி மர்ற அலா கலியத்தின் ஒரு என்ன செய்யறாரு, ஒரு கிராமத்தை கடந்து போறாரு. ஒரு கிராமத்தை கடந்து போறாரு. கடந்து போய் என்ன செய்யறாரு பாக்குறாங்க, கிராமம் எப்படி இருக்குன்னு சொன்னா பேஸ்பட்டுமே அழிஞ்சு இருக்கு. அதை பார்த்து ரொம்ப மோசமா அழிக்கப்பட்டு எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாம என்ன செய்யுதுங்க, கிராமம் வந்து அழிக்கப்பட்ட கிராமத்தை ஒரு கடந்து போறாரு. கடந்து போகும்போது என்ன நினைக்கிறாரு தெரியுமா, அல்லா யுஹி ஹாதிஹில்லா பாத மௌதிஹா, இந்த ஊர் அல்லாஹ் அழிச்சுட்டானே, இந்த அழிக்கப்பட்ட ஊர் வந்து அல்லாஹ் வந்து எப்படி ஹயாத்து கொடுப்பான், எப்படி அல்லாஹ் ஹயாத் ஆக்குவான், என்ன செய்யறாரு, ரொம்ப வந்து சந்தேகத்துல பாக்குறாரு. இப்ப வந்து அல்லாஹ் செய்யறது தெரியுமா, அமாத்தஹுல்லாஹ் மியத ஆமீன், அல்லாஹ் என்ன செய்யறான், 100 வருஷம் அவர் அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். 100 வருஷம் அல்லாஹ் செஞ்சா மௌத்தாக்கிட்டான். அவருக்கு பொறுத்த மௌத்தாக்கிட்டான். சும்மா பார்த்தா இன்னும் எப்படி சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், 100 வருஷம் மௌத்தான பிறகு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா திருப்பி 100 வருஷத்துக்கு அல்லாஹ் ஹயாத் ஆக்குறான். ஹயாத் ஆக்கும் போது கேட்கறானா, அல்லாஹ் கேட்கறான், சரிப்பா நீ வந்து எவ்வளவு காலம் இங்க தங்கல கேட்கும்போது சொன்னாரா, அபித்து யோம் பாடி யோம், யா அல்லாஹ் என்ன ஒரு நாள் அல்லது அன்றாட தங்கி இருப்பது பூமியில, இந்த இடத்துல தங்கி இருப்பா சொன்னாரா. அதாவது 100 வருஷம் மௌத்தானது அவனுக்கு தெரியல. இப்ப அல்லாஹ் கேட்கறான், அப்படியா நபித்து மேல ஆமீன், நீ வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 100 வருஷம் செஞ்சுட்ட, நீ இந்த இடத்துல தங்கி இருக்கிற. அப்ப கேட்கும்போது ஆச்சரியம் கேட்கலாம், அப்படியா நான் வந்து 100 வருஷம் தங்கி இருந்தா கேட்கும் பொழுது இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபன்துர் இலா துஆமிக வ ஷராபிக லம் யதசன்னா, உன்னுடைய உணவை பாரு, நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த உணவு தண்ணீரை பார், அது என்ன செய்யல லம் யதசன்னா, என்ன மாற்றமும் வராது, அப்படியே இருக்கு. அதே நேரத்துல மன்துர் இலா ஹிமாரிக, நீ வந்து பயணம் செய்து வந்தாய கழுதை, கோவில் கழுதை இருக்கு இல்லையா, அதை பாரு, அது எப்படி இருக்கு சொன்னா அது வந்து எந்த விதமான இல்லாம எலும்பு வக்கி போய் என்ன செய்யுதுங்க, அது அப்படியே வக்கி இட்டு போனதை
என்ன செய்யணும் சொன்னா அந்த இடத்துல வந்து நல்லா பார்க்க சொல்றான். ஒரு பக்கம் பார்த்தா கழுது மக்கி போயிருக்கு, ஆனா கூட வந்து உணவு செய்து 100 வருஷம் கெட்டு போகாம அது அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. ரெண்டும் கண்ணால பார்க்கற அல்லாஹ் காமிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வல்நஜஅலக ஆயத்தன் லின்னாஸ், அதாவது ஏன் தெரியுமா உம்மை வந்து இந்த மக்களுக்கு அத்தாட்சியை நான் மாத்துறேன் அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? இது வந்து என்ன தெரியுமா, இந்த விஷயத்தை பின்பு வர மக்களுக்கு என்ன செய்யறேன், இந்த அத்தாட்சியை நான் மாத்துறேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மன்துர் இலல் இலாமி, இப்ப இந்த எலும்பை பாரு, கைப்ப யூசிசுஹா தும்ம நக்சுஹா லஹமா, என்ன செய்யற அது எலும்பெல்லாம் ஒன்று திரட்டி செய்யற அது வந்து எதிர்ச்சியா நான் போட்டுறோம். போட்டு என்ன செய்யறோம், அது வந்து அந்த இடத்துல வந்து பழைய மாதிரி என்ன செய்யறோம், இத்து போன அந்த எலும்பு வந்து பழைய மாதிரி கழுதியா மாத்தணும். அல்ல என்ன செய்யறான், அது வந்து அல்லா வந்து ஹயாத்தா அல்லா மாத்துறான், உயிராக்குறான் சொல்லிட்டு அல்லா சொல்றான். அதாவது இவரை பார்த்தோன்னே சரி ஒரு கல்புக்குள்ள அல்லாஹ் இப்பதான் அல்லா ஹயாத்தாக்குவோம் செய்யறாரு, அது வந்து உறுதியா நம்புறாரு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வந்து சொன்ன செய்யுங்க, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சிந்திச்சு பார்க்கறாங்க. என்ன எப்படி சிந்திச்சு பார்க்கணும், பல வகையில இருக்கு. எப்படி சொன்னா ஒன்று அல்லாஹ் தஆலா நம்ம படைப்பை சிந்திச்சு பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா தெரியுமா, நம்ம சிந்திச்சு பார்க்கலாம், நம்முடைய படைப்பை சிந்திச்சு பார்க்கலாம். நம்முடைய உடலை சிந்திச்சு பார்த்தாலே என்ன செய்யலாம், அல்லாஹ்வோட வல்லமாக நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் சொன்னா நம்ம உடலை பாருங்க, நம்ம வெளிப்புற தோற்றம் இருக்கு, உள்புற உறுப்பு சில இருக்கு. வெளிப்புற உறுப்பு எப்படி சொன்னா நம்மால இயக்க முடியும், ஒரு கரங்கள் கண்கள் கால்கள் நம்ம வந்து அந்த இயக்க முடியும். ஆனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது அதாவது இதயம் ஈரல் கல்லீரல் என்ன செய்யுதுங்க, தானா இயங்கிட்டு இருக்கு. அப்ப அதை வந்து இயக்குவது யார், இந்த ஆள சிந்திச்சு பார்க்க சொல்றான். அப்ப இன்னும் சொல்ல போனால் நபிகள் என்ன செய்யறாங்க, சிந்திச்சு பார்ப்பதற்கு கூட எல்லை தாண்ட கூடாது, அதுக்கும் சரி எல்லை இருக்கு. எப்படி சொன்னா ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு வராங்க, சஹாபி சொல்றாங்க, நான் பள்ளியாசல் வந்து பேசிக் கொண்டிருக்கும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன உட்காந்து என்ன பேசுறீங்க கேட்கறாங்க. கேட்கும்போது சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் என்ன செய்யறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமை பேசிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பேசிட்டு இருக்கோம் சொல்லும் பொழுது அவன் நம்சல்லா சொல்றாங்க, அப்படியா, அதாவது எந்த சொன்னா தஃபக்குரு ஷம்ஸி கைஃப தரா, நாங்க என்ன சொன்னா சூரியனுக்கு அதை சிந்திச்சு பார்க்கிறோம், சூரியன் எப்படி உதயமாகுது, எப்படி வந்து பிரகாசமாகுது. மதியானத்துல பார்த்தா நல்லா வந்து அதிகமா ஒரு பிரகாசமா இருக்கு, மாலை என்ன செய்யுதுங்க, அது வந்து அந்த ஒளி மங்கி அதை பழைய மாதிரி வந்து அது வந்து மறைந்து போகுது. இது நான் பார்க்கிறோம், சிந்திச்சு பார்க்கணும் சொல்லி சஹாபி சொல்றாங்க. சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா இவ்வாறு சிந்திச்சு தப்பு இல்லை, சிந்திச்சு பாருங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது, தஃபக்குரு ஃபில் மக்லூக் வ தஃபக்குரு ஃபி ஹல்கி, அதாவது ஃபில் ஹாலிகி. நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பை சிந்திச்சு பாருங்க, படிச்சதை சிந்திச்சு பார்க்காதீங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திச்சு பார்க்கலாம், ஆனா படைப்பை சிந்தனை செய்யக்கூடாது, சிந்தனை எல்லை மாறி அல்லாஹ் கிட்ட போயிடக்கூடாது. ஏன் சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் தெரியுமா, ஷைத்தான் என்ன செய்வான், மனிதன் மத்தியில வந்து சொல்லுவானா, பாருங்க வானத்தை சிந்திச்சு பாருங்க, பூமி சிந்திச்சு பாருங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்குனா அல்லாஹ் சைத்தான் வந்து உண்டாக்குவானா, உண்டாக்கி விட்டு கடைசியில வந்து அல்லாஹ் எப்படி வந்தா உண்டாக்குவான், அல்லாஹ் எப்படி வந்தா பூமியில என்ன செய்வானா சைத்தான் உண்டாக்குவான். அப்ப அந்த அளவுக்கு சிந்தனை போய்விடக் கூடாது. அப்ப சிந்தனைக்கு என்ன ஒரு கட்டுப்பாடு என்ன தெரியுமா, சிறுக்கு அளவுக்கு போகாம அல்லாஹ்வுடைய அந்த உள்ளமையை சிந்திச்சு போக கூடாது, அல்லாஹ் தஆலா படைப்பை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திச்சு பார்த்து என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா உணர்ந்து கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எல்லாவற்றையும் மேலாக ரொம்ப சொன்ன மாதிரி தான் அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு பார்த்து சிந்திக்க போதுதான் என்ன செய்யணுங்க, அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் வரும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து என்ன செய்யும், நம்ம வரவே நாங்கள் என்ன செய்வோம், ஆசத்தை சிந்திச்சு பார்ப்போம், நான் அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையை சிந்திச்சு பார்ப்போம். எல்லாவற்றையும் மேலாக ஒவ்வொரு மனிதகிட்டையுமே அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய 5 கேள்விகள் தான் முக்கியமான பேசிக். முக்கியமா அல்ல ஏன் சொன்னா ஒவ்வொரு மனிதனும் செய்யுங்க, இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, கியாமத் எல்லாருக்குமே அது எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கேட்பானா. இப்ப தெரியுமா, லா தஸூலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஸூலு கதமா அப்தில் யௌமல் கியாமத்தி, அதாவது கியாமத் நாள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க சொன்னா ஒவ்வொரு அடியானுடைய பாதம் என்ன செய்யதா நகர்ந்து போகாது, நகர்ந்து ஸ்டெப் வந்து வைக்க முடியாது. எந்த அளவு தெரியுமா, அத்தாயு சல்வன் ஹம்சிஹி 5 கேள்வி அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் 5 கேள்வி அல்லாஹ் கேட்பான். என்னத்தை கேட்பான், முதல் விஷயமாக வான உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனுடைய வயது எந்த வழியில செலவு செய்தான். அல்லாஹ் தஆலா சொல்ற ஆயுஸ் அல்லாஹ் கொடுத்திருப்பான், 40 வயசு 50 வயசு 60 70 80 எவ்வளவு வயசு அல்லாஹ் கொடுத்திருப்பான். நம்ம முன்னாடி வந்த மக்கள் எல்லாம் வந்து 900 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. எல்லா மக்களும் அல்லாஹ் தஆலா கேட்பான், கொடுக்கப்பட்ட இந்த ஆயுளை எந்த வழியில செலவு செய்தா கேட்பானா. நம்ம பதில் சொல்லி ஆகணும், எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். நம்ம சிந்திச்சு பார்க்கணும், எதில் செலவு பண்ணணும், நம்ம இதில்
வயசு அல்லாஹ் கொடுத்ததானே இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசு என்ன செய்யறோம்? வீணா கழிச்சு விளையாடி கழிச்சிடுறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு என்ன செய்யறோம்? நம்ம வந்து சுற்றுலா அதை சுற்றி என்ன செய்யறோம்? வாழ்க்கைய அப்படியே கழிச்சிடுறோம். கடைசி எப்ப செஞ்சுக்கிறோம்? எல்லாம் ஆடி அடங்கி முடியும் போது என்ன செய்யணும்? அப்ப அல்லாஹ் செஞ்சு பார்க்கிறோம். இது அல்லாஹ் அப்படி சொல்லல. நம்முடைய ஆயுள் என்ன செய்யுங்க? அது நேரத்தில் வந்து என்ன சொன்னா அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான வழியில நம்ம செலவழிக்க வேண்டும். இதுதான் வந்து அல்லாஹ் சொல்ல வேண்டிய பதில். இரண்டாவது அந்த ரசூல் சொன்னாங்க வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹு, அவருடைய வாலிபம் எந்த வகையில செலவு செய்யறது அல்லாஹ் கேட்பானா? இளமை. ஏன்னா இளமை என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த காலத்துல ஏன் சொன்னா நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா வாலிபம் இருக்கு, ஆனா அந்த வாலிபத்தின் ஆற்றல் இருக்க பார்த்தா இல்ல சில பாதி எத்தனை சின்ன வயசுல என்ன நோயில் வந்து அவங்க வந்து மாற்றிட்டு இருக்காங்க. வயோதிகத்தில் வரக்கூடிய நோயெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்துருது, சமாளிக்க முடியல. பார்க்கணுமா இல்லையா? அப்ப வாலிபன் வந்து அல்லாஹ் தான் தரக்கூடிய பொக்கிஷம். ஒரு மனிதன் வந்து வாலிபத்தையும் அந்த சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்தா என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலாக்கு பொருத்தமான வயலம் செலவு செய்யணும். இது வந்து செய்யணும். அந்த கேள்விக்கு நாம் சொல்லக்கூடிய பதில். மூணாவது எப்படி சொன்னா வான் மாலிஹி, அவன் செல்வத்தை வந்து அல்லாஹ் தஆலா கேட்பானா? எதுக்கு எப்படி கேட்பான்? மின் ஐன இக்தஸபஹு, எப்படி சம்பாதித்தாய் அல்லாஹ் கேட்பானா? எல்லாருக்கும் வேணும். எனக்கு உங்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைச்சி யாருக்கெல்லாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்தா அந்த மக்கள் அல்லாஹ் கேட்பா வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு, எப்படி சம்பாதித்தான்? எங்க சம்பாதிச்சா? எப்படி வேலை செஞ்சு சம்பாதிச்சாங்களா? இல்ல உடல் ஒழுக்கப்பட்டு சம்பாதிச்சாங்களா? எல்லாம் கேட்பாங்க அல்லாஹ் தஆலா. ஹலாலா ஹராமா பேசிக் அதுதான் சம்பாதிக்கிற ப்ரோக்ராம். என்னங்க அல்லாஹ் கேட்கறது சொன்னா அது ஹலாலா ஹராமா, இது அல்லாஹ் கேட்பான். எப்படி சம்பாதித்தாய்? அது மட்டும் இல்ல, அடுத்த கேள்வி தெரியுமா? ஃபீமா அன்ஃபகஹு, எதுல செலவு செய்தாய்? செலவு பண்ணுமா இல்லையா? நீ பார்த்து சொன்னா சம்பாதிப்பது என்பது குறைவுங்க, ஆனா செலவு என்பது அதிகமா இருக்கு. செலவு அதிகமா இருக்கு, சம்பாதிப்பது குறைவுதான். செலவு என்ன தெரியுமா? கடன் வாங்கி செலவு பண்றோம். சரி, கடன் வாங்க தப்பு இல்லை, ஆனா அது தேவைக்கு வாங்க பரவாயில்ல, தேவைக்கு மீறி என்ன செய்யல, கடன் வாங்கி செலவு பண்றோம். அப்ப என்ன தெரியுமா? இது வந்து என்ன ஒரு செலவு என்பது ஒரு எல்லை மீறி போய் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா பொருத்தமில்லாத வழியில் என்ன செய்யறோம்? ஹராமான வழியில செலவு நம்ம செய்து விடுகின்றோம். அப்ப இதுவும் அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும். அஞ்சாவது அதாவது அவன் கற்ற கல்வி மார்க்க கல்வி மட்டுமல்ல, உலக கல்வி செய்ததுதான். நம்ம நீ செல்லது இல்மு சொன்னாங்க, சில பேர் தெரியுமா தனியாக பிரிச்சிடுறாங்க, இது மார்க்க கல்வி செய்தது சொல்லி. அப்படியே அல்ல. இல்முனா கல்வி. அது கல்வி என்ன தெரியுமா? நாம் கற்ற கல்வி. அது ஆலிமா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அவன் படிச்ச கல்வி என்ன செய்யணும்? அதுபடி எந்த அளவுக்கு செயல்படுத்துற பூமியில அல்லாஹ் பொருத்தமான வழியில. ஏன் சொன்னா இங்க எப்படி தெரியுமா? உலக கல்வி தீன் கல்வி படிச்சுட்டாங்க. தீன் கல்வி பத்தி என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உலக கல்வி பத்தி என்ன செய்யணும்? உலக கல்வி என்பது எப்பொழுதும் சம்பாதிக்கலாம், இதுல பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்படி அல்ல. அல்லாஹ் எப்படி கேட்பான்? நீ கற்ற கல்வி படி எப்படி என்ன அமல் செய்த, எப்படி அமல் செய்த, இந்த அல்லாஹ் கேட்பாங்க. ஆக அந்த வகையில் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் சரி இந்த கேள்வியை சந்திக்காம நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. எல்லாத்தையும் அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் கேட்பான். ஆக அந்த வருஷம் என்ன செய்யணும்? இந்த கேள்வி சிந்தித்து பூமியில் வாழ வேண்டும். இதான் சொல்றேன் நான். பூமியில் எப்படி வாழணும்? இந்த கேள்வி சிந்தித்து போல அல்லாஹ் கொடுத்த இந்த நிலைமத்தில் இருக்கு இல்லையா? இது நம்ம என்ன செய்யறோம்? இதை என்ன பத்தி நம்ம என்ன எப்படி நம்ம அல்லாஹ் பதில் சொல்லுவோம்? என்ன செய்யணும்? சிந்தித்து வாழ வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு என்னையும் உங்களையும் அவனுடைய நிலைமத்தை சிந்தித்து அவன் அச்சத்தோடு வாழ்ந்து அவனை வந்து வணங்கக்கூடிய குடும்பம் அதற்கு ஆக்கியவர்களாக வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தோடு